3 மணி நேரத்தை இப்பயே போட்டாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு போகலாம் போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபயராக இருந்தது. நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டீஃபன் லைஃப்ல இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம க்ரூ நம்ம டீம் எல்லாம் மேலே கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்க போறோம். ஓகேவா? அதுல நம்ம அடுத்தபடியாக திரு ஆர்.பி. பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததான் நம்ம பேசுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும். ஓகே, அடுத்ததான் வரப்போறவங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்கள நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும். அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும். அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும். அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக ஸ்டன் செல்வா அவர்களே அன்போடு பேசுவது. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am, the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true working with Mohan Lal sir. How happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends, and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I have been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award.
which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you. This is the reality. And I'm truly blessed. I truly feel blessed to be the part of this film, working with Tuvino, Silva Master. I call him Crazy Master for some reason. And everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me, first of all. I'm grateful to everybody. Thank you all. Thank you so much. Again, I have one question for you, sir. Yes. Sure. Sir, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க இந்த படத்துல. அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு வில்லன் இருந்தா தான் ஒரு மாஸ் இருக்கும். So how hard was it for you to act against these supremely talented actors? ஒரு ஹீரோஸா இருக்கறப்போ உங்களோட எஃபோர்ட் எப்படி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு? No, it was not hard. I would say, on the contrary, it was very helpful, because as an actor, if you feel that you are working with good actors, it will always help you, rather than the other way around. Yeah. Thank you, sir. Thank you. ஒரு lifetime achievement milestone da, of course is a legend, and thank you so much for that, sir, Mohanlal sir and producer, and producer and team kuda எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters-la release ஆகுது. 27th வரைக்கும் இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. Thank you so much. ஆனால் தமிழ் தெரிஞ்ச எனக்கே இவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு 3 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு சில்வா மாஸ்டர் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம ஆர்பி பாலா சார் இருக்காங்க. இங்கே தமிழில் என்ன டப் பண்ணுமோ அவர் பார்த்துட்டார். அடுத்ததான் பேசுவதற்காக திரு ஆர்பி பாலா அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் வந்து புலிமுருகன் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட கரியர். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படமும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படம் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஆர்பி படம் தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே 2 minutes மட்டும் பார்க்குறேன். ஓகே அப்போ வந்து பார்த்தாரு எனக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னு பார்த்தாரு. ஓகே மஞ்சு சிச்சு அவங்களுக்கு போடுங்க மஞ்சு வாரி இது டப்பிங் வாய்ஸ் தான். ஆமாம் சார். இம்மீடியட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணணுன்னாங்க. அது இன்னும் காட் விட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ. அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கிறாரு. இன்னொரு வார்த்தை சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் க்ரீன் பார்க் ஆடினாச்சு. அப்போ சொன்ன வார்த்தை என்னோட சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார் லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்புரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நிறைவேறி இருக்குது. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோடய கெரியரை வந்துட்டு
புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்னைக்கு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்துக்கு வரல, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.